முதலில் தென்னையை சுற்றி 5 அடி தள்ளி வட்டப்பாத்தி எடுக்கப்படுகிறது. இந்த வட்டப்பாத்தி வந்துங்க தென்னை மரத்துலேருந்து 5 அடி தள்ளி இருக்கணும். இந்த வட்டப்பாத்தியில் 30 கிலோ தொழு உரம், அதாவது மாட்டு குப்பைங்க, வட்டப்பாத்தியை சுற்றியுமே 30 கிலோ. 3 பான் சட்டின்னு வச்சுக்கங்களேன். ஒரு பான் சட்டி 10 கிலோ வருங்க. 3 பான் சட்டி தொழு உரம். ஃபஸ்ட்டு கீழே தொழு உரம் போட்டுறணுங்க. அதுக்கு மேலே ஒரு மரத்துக்கு யூரியா 1/2 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 1.5 கிலோ, பொட்டாஸ் 2 கிலோ. இந்த 3 கலக்கின கலவையை அந்த தொழு உரத்துக்கு மேலே மரத்தை சுற்றி இது மாதிரி போடணுங்க. மரத்தை சுற்றியுமே வந்துடணும் கம்ப்ளீட்டாக. நம்ம போடக்கூடிய NPK உரம் வந்துங்க மரத்தை சுற்றி வந்துடணும். மரத்தை சுற்றி போட்டதுக்கப்புறம் அதை மண்ணால் மூடி விட்டுறணும். அந்த வட்டப்பாத்தியை தொழு உரம் மற்றும் NPK உரம் போட்ட வட்டப்பாத்தி முழுவதுமே மண்ணால் மூடி விட்டு அதுக்கு மேலே தண்ணி விடணுங்க. இந்த பணி தற்பொழுது நமது தாளவாடி தோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. தென்னை மரத்துக்கு இதுதான் சரியான உர மேலாண்மை. வட்டப்பாத்தி சுற்றியுமே நம்ம உரங்களை கம்ப்ளீட்டாக மூடி விட்டுறணும். மண் போட்டு மூடி விட்டு அதுக்கு மேலே தண்ணி விடும் போதுங்க தொடர்ந்து மெதுவாக அதனுடைய சத்துக்கள் தென்னை மரம் எடுத்துக்கு. நன்றி.